இன்றைக்கி வந்து சேமியா பாயாசம்னு சொல்லிங்க. இந்த சேமியா வந்து 50 கிராம் அளவுங்க பாயாச சேமியாங்க. திராட்சை வந்து 10 கிராம், முந்திரி 10 கிராம், பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கணுங்க. நெய் வந்து 1 கரண்டிங்க. சுடு தண்ணி வந்து கொஞ்சமாக சூடு பண்ணிக்கணுங்க. எப்பயுமே சூடாக இருக்கும்போது தான் சேமியா போட்டு வேக வைக்கணுங்க. ஒரு 2 கிளாஸ் அளவு சுடு தண்ணி வச்சுருக்குறேங்க. நல்லா கொதிக்குதுங்க. இப்போ வந்து சேமியா போட்டுக்கிறேங்க. எப்பயுமே சேமியா வந்து சின்ன சின்னதாக உடச்சி தான் போடணுங்க. நீட்டமாக இருக்கும். அப்படியே கரண்டி வச்சு அப்படியே கிளறி விடணுங்க. ஒரே மாதிரி எல்லாம் சேமியா வேகிற மாதிரி. கொஞ்ச நேரம் வெந்தால் போதுங்க. பாருங்கள், கொஞ்சம் வெந்துருச்சுங்க. நாங்கள் பால் ஊற்றினா அதில் கொஞ்சம் வெந்துருங்க. இது வந்து சர்க்கரை வந்து ஒரு 150 அளவு சர்க்கரைங்க. 150 கிராம் தான் சர்க்கரைங்க. எனக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக போகுதுன்னு சொல்லி செஞ்சேங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுன்னா அவ்வளோ. இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்தியே சர்க்கரை போட்டுக்குங்க. எப்பயுமே சேமியா வெந்த பிறகு தான் சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை சேர்த்துக்கிட்டா அப்புறம் வந்து கொஞ்சம் தான் வேகும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. சர்க்கரை போட்டு அப்புறம் பால் ஊற்றணுங்க. பால் ஊற்றி கலரிட்டே இருக்கணுங்க. அப்படி தான் ஒரே மாதிரி நல்லா சேமியாலாம் சர்க்கரை எல்லாம் வேணும் ஒரே மாதிரி வெந்துடுங்க. பால் சர்க்கரை எல்லாமே நல்லா ஒரே மாதிரி கலரி விட்டுணுங்க. அப்புறம் வந்து நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுங்க. 1 கரண்டி நெய் போதுங்க. முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிடுங்க. கொஞ்சம் உங்களுக்கு முந்திரி தேவை ஜாஸ்தியாக வேணால் கொஞ்சம் சேர்த்து முந்திரி போட்டுக்கலாங்க. ஒரு 25 கிராம் முந்திரி கூட போட்டுக்கலாம்.
அப்படியே முந்திரியாக இருக்கும் பாயாசம். நல்லா வணக்கம் நல்லா முந்திரி வந்து சிகப்பாக நல்லா வெந்துருச்சுங்க. முந்திரி நெய்யில் வறுத்தா நல்லா வாசமாக இருக்குங்க. ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் வச்சுருந்தா போதுங்க, அப்படியே இறக்கிடலாங்க. நல்லா ருசியாக இருக்குங்க பாயாசம். நீங்களும் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள், இதே மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சேமியா பாயசம் நல்லா ருசியாக இருக்குங்க. அப்படியே பெல் அழுத்திடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸிங்க, 10 நிமிஷத்துலேயே ஆகிடுங்க பாயாசம். சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஒரு தடவை செஞ்சு குடித்தா இன்னொரு தடவை செஞ்சு குடிக்கலாமா அப்படின்னு பிள்ளைங்க கேட்பாங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். இதில் வந்து நான் இனிப்பு வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன், ரொம்ப ஜாஸ்தியாகவும் சேர்க்கலை.